சட்டத்தை வளைத்து திட்டம் போடலாம், கழக சட்ட விதியை மாற்றி வட்டமும் போடலாம், தொண்டர்களின் உரிமைகளை பறித்துவிட்டு தொண்டைகளிய கத்தலாம், கட்சியை கைப்பற்றலாம். ஆனால் வெற்றி பெற முடியுமா என்றால் இல்லை. தொடர் தோல்விதானே தொடர்கதையாக அங்கே இருக்கிற சுயநல பிடித்த அகம்பாவம் பிடித்தவர்களுக்கு இருக்கிறது. இனியும் அவர்கள் தோல்வி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். 8 தோல்வி அல்ல, 10 தோல்வி அல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இன்னும் தோல்வியைத்தான் அவர்கள் காணப்போகிறார்கள் என்பதனை இங்கே நிறுவியிருக்கின்ற குழுமியிருக்கின்ற கூட்டம் நிரூபித்து காட்ட இருக்கிறது. எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக இன்று இல்லை, அம்மா வளர்த்த அதிமுக என்றும் இல்லை. அதிமுகவோ திமுகவோ இல்லை. இது இன்று அபகரிப்பு திமுகத்தான் மாறியிருக்கிறது, மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலும் அதில் பயணிப்பது தன்மானத்திற்கு கேடானது, திராவிடத்திற்கு மாறானது என்பதை உணர்ந்துதான் 75 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட சித்தாந்தத்தையும் சமூக நீதியும் தடம் பெறலாமல் காத்து வரும் திராவிட முன்னேற்ற கழகம், அதை தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்தும் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களின் தலைமையினை ஏற்று தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனாகத்தான் நான் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மிக்க பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை அண்ணா கண்ட திமுகவில் இணைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாய் கழகத்தில் இணைந்ததை பெருமையாக நான் இன்றைக்கு மனம் இதய சுத்தியோடு இங்கு கூறிக்கொள்வதில் பெருமையும் கொள்கிறேன்.